அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஈரான் மீது பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுல போர் தொடுத்து வந்துட்டு இருக்காங்க. இந்த போர் நாளுக்கு நாள் தீவிரம் அடைந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த போரால பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, பல விஷயங்கள்ல பார்க்கும் பொழுது மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதுல முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா கச்சா எண்ணெய்க்காகவும் கேஸ்க்காகவும் மிகப்பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த போர் சூழ்நிலையில் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஈரானுடைய பிரதமருக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோனில் அவர் என்ன பேசியிருக்கிறாரு, எதை பற்றி அவர் உரையாடி இருக்கிறாரு, இந்த ஃபோன் காலில் அவர் பேசின விஷயங்களால் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா, இல்லை போர் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இது குறித்த முழுமையான தகவலை தாங்க நாம இன்னைக்கான வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் ஹர்முஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அந்த வழியா கப்பல்கள் வந்தாதான் இந்தியாவில் எரிபொருள் பிரச்சனையே இருக்காது. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷிஷியானுடன் தொலைபேசி வாயிலா பேசியிருக்காரு. இந்த உரையாடல்ல இந்தியர்களினுடைய பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருந்தது. இருந்தாலும் ஹர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் வருமா என்பது குறித்து தெரியல. இந்த உரையாடல்ல ஈரான்ல தீவிரமடைந்து வரக்கூடிய மோதல்கள் மற்றும் பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் குறித்து மோடி தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியிருக்கார். மேலும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலன், அத்துடன் பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் மிக முக்கியமானவை என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார். போர் தொடங்கிய பிறகு இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையே நடந்த முதல் நேரடி தொடர்பு இதுவே அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருப்பது என்ன அப்படின்னா, பிராந்தியத்தில் நிலவக்கூடிய கடினமான சூழல் குறித்து ஈரானிய அதிபர் டாக்டர் மசூத் பெசிக்ஷியானுடன் பேசியிருக்கேன். பதட்டங்கள் அதிகரித்து வருவது, பொதுமக்கள் உயிரிழப்புகள் மற்றும் பொதுமக்கள் கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கேன். இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலன், அத்துடன் பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முக்கிய முன்னுரிமைகளாகும். அமைதி மற்றும் நிலைப்புத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர அணுகுமுறைக்கு அழைப்பு விடுத்திருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். மேற்கு ஆசியாவில் பதட்டங்களை குறைத்து அமைதியை கொண்டு வர பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர அணுகுமுறையின் அவசியத்தை இந்திய தலைமை தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த பிராந்தியத்தில் பதட்டங்கள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் குறிப்பா வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல்கள் நடத்தி இருக்கும் சூழ்நிலையில் அங்கு கணிசமான எண்ணிக்கையிலான இந்தியர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்டான் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களை கண்டித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு அளித்த சில நாட்களுக்கு பிறகு அதிபர் பெஷிஷியானுடன் பிரதமர் மோடி இந்த உரையாடலை நடத்தியும் இருக்கார். அந்த ஐநா தீர்மானம் ஈரான் நடத்திய தீவிரமான தாக்குதல்களை கடுமையாகவே கண்டித்திருக்கிறது. மேலும் தெஹ்ரான் உடனடியாக அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்று அது வலியுறுத்தியிருக்கிறது. உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதித்து எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளை உயர்த்தக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை மூடுவதற்கான அச்சுறுத்தல்களையும் அந்த தீர்மானம் கடுமையாக சாடியிருந்தது. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்களை ஹர்முஸ் நீரிணை வழியாக செல்ல ஈரான் அனுமதித்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு சரக்குகளின் பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய புதுடெல்லி முயற்சித்திருக்காங்க. மோதலுக்கு மத்தியில் புஷ்பக் மற்றும் பரிமல் என்ற இந்திய கொடியிட்ட டேங்கர்கள் பாதுகாப்பாக சென்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் ஈரானுடன் போர் 2வது வாரத்தை எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஐக்கிய நாடுகளுக்கு மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சில தீர்மானங்கள் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் சார்பில் பஹ்ரைன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உள்பட பெரும்பாலான உறுப்பினர்களினுடைய ஆதரவு தெரிவித்திருக்காங்க. தீர்மானத்தில் ஈரான் உடனடியாக மேற்காசிய நாடுகள் மீதான அனைத்து தாக்குதல்களையும் அச்சுறுத்தல்களையும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக உலக எண்ணெய் வழித்தடமான ஹர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் விதித்திருக்கக்கூடிய தடைகள், கப்பல் போக்குவரத்து தடங்கல்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேறியும் இருக்கிறது. இருப்பினும் தீர்மானத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களால் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உள்பட பல மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டது குறிப்பிடாததற்கு ரஷ்யாவும் சீனாவும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. ஒரு தலைபட்சமான தீர்மானம் என்று இரு நாடுகளும் விமர்சித்திருக்காங்க. இருப்பினும் அவை வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் விலகி இருந்ததால் தீர்மானம் தடையின்றி நிறைவேறியது. இந்த தீர்மானம் ஈரான் மீதான அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஹர்முஸ் ஜலசந்தி மூடல் காரணமாக உலக அளவில் எண்ணெய் விலை உயர்ந்து பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டும் இருக்கிறது. இந்தியா உள்பட பல ஆசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றன. ஈரான் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி அளித்திருந்தாலும் மற்ற நாடுகளினுடைய கப்பல்களுக்கு தடை தொடர்கிறது. இந்த தீர்மானம் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தைக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை எழுந்திருக்கிறது. ஆனால் ஈரான் தரப்பில் இருந்து இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் ஹர்முஸ் ஜலசந்தியை திறந்து எண்ணெய் விநியோகத்தை சீராக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்துட்டிருக்காங்க. இந்தியா இந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தது பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பதாகவே கருதப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலால் ஈரானுடன் போர் 2வது வாரத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் முக்கிய தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியும் இருக்கிறாங்க. வளைகுடா நாடுகளின் ஒத்துழைப்பு கவுன்சில் சார்பில் பஹ்ரைன் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு இந்தியா உள்பட பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே நேரம் ஈராக்கின் வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதலில் பிரான்ஸ் ராணுவ அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் பல வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். எர்பில் அப்படின்ற ஒரு பிராந்தியத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 6 பிரான்ஸ் வீரர்கள் இந்த ஆளில்லா விமான தாக்குதலில் காயமடைந்ததாக பிரான்ஸ் ராணுவம் நேற்று தெரிவித்திருந்தது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய இத்தாலிய தளம் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசு IS ஆயுத குழுக்களுக்கு எதிராக போராடும் சர்வதேச கூட்டணியின் ஒரு பகுதியாக எர்பில் பிராந்தியத்தில் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றன.